சித்தர்கள் என்ற பெயர் வர காரணம் அவர்கள் சித்துகளை பெற்றவர்கள். அட்டமா சித்திகள் அவர்களிடம் உண்டு. அதெல்லாம் இருக்கணும். இந்த அட்டமா சித்தியில் ரொம்ப முக்கியமான ஒன்று என்ன தெரியுமா? பரகாய பிரவேசம் அப்படின்னு ஒன்று உண்டு. கேள்விப்பட்டிருக்கீங்களா? பரகாய பிரவேசம் அப்படின்னா என்ன? கூடு விட்டு கூடு பாய்தல். ஒரு உடம்பிலே இருக்கிற நம்ம ஆன்மாவை அந்த உடம்பிலே இருந்து எடுத்து கொண்டு போய் இன்னொரு உடம்புக்குள்ளே செலுத்துதல். அந்த இன்னொரு உடம்பு மனித உடம்பாக இருக்கலாம், விலங்கின் உடம்பாக இருக்கலாம், பறவையின் உடம்பாக இருக்கலாம். ஆனால் அது ஒரு உடம்பு தேகமாக இருக்கணும். அந்த தேகத்துக்குள்ளே இந்த ஆன்மாவை கொண்டு போய் மாற்றுறதுக்கு பேர் தான் பரகாய பிரவேசம். இதை செய்கிற வல்லமை யாரிடம் இருந்தது என்றால் சித்தர்களிடம் இருந்தது என்பதை பார்க்கிறோம். அந்த சித்தர் வரிசையில் இந்த பரகாய பிரவேசத்தை செய்தார் என்கிற வரலாறு இருக்கிற ஒரே நபர் திருமூல நாயனாருக்கு தான் அந்த வரலாறு. பரகாய பிரவேசம் செய்த நீங்கள் கேள்விப்பட்டது தானே? மூலன் சத்தனூர் வருகிறார். மூலன் என்று ஒரு மாடு மேய்க்கிற ஒருவர் இறந்து படுகிறார், செத்துட்டார். அவர் ஓட்டிட்டு அந்த மாடுங்கள்லாம் அழுவுது. அவர் ஓட்டிட்டு அந்த மாடெல்லாம் அழுவுது. அவர் என்ன பண்ணுறாரு? பார்க்குறார் தூரத்தில் இருந்து. அவருக்கு பயங்கர அன்பு. அதனால தான் ஒரு அருளாளர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. யாராவது அருளாளர் ஆகணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா உங்களுக்கு முதல் விஷயம், நீங்கள் முதல்ல அன்பு இருக்கணும். அன்பு தான் அடிப்படை. அன்பு இல்லாமல் அருள் கிடைக்குமா? கிடைக்காது. அன்பு வச்சு தான் அருள் பெற முடியும். திருமூலர் அன்பே வடிவானவர். அதனால அவருக்கு அந்த மாடு அழறதை ஏற்றுக்க முடியல, ரொம்ப கஷ்டப்பட்டார். அதனால என்ன பண்ணார் பாருங்க, தன்னுடைய உடம்பை ஒரு இடத்திலே போட்டுவிட்டு தன்னுடைய ஆன்மாவை கொண்டு வந்து மூலனுடைய உடம்புக்குள்ளே போய் அந்த மாட்டின் கண்ணீரை எல்லாம் போக்கி அந்த மாட்டை கொண்டு போய் வீட்டுக்குள்ளே விட்டுட்டு திரும்ப வந்து பார்த்தா அவருக்கு அவர் உடம்பு கிடைக்கல. அவருடைய உடம்பு கிடைக்காததால் அவர் என்ன பண்ணார்? சரி போ அப்படின்னு அந்த உடம்பிலேயே இருந்தார். மூலனின் உடம்பிலேயே இருந்ததால் அவருக்கு திருமூலர் என்கிற பெயர் வந்தது. இதுதான் அவருடைய பேருக்கான காரணம். இது வரைக்கும் நம்ம எல்லாரும் தெரிஞ்ச கதை தான்.